தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு ஆடி பெருக்கு, மிக மிக ஒரு முக்கியமான நாள். இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் நம்ம சந்தோஷங்கள் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அது எல்லாம் பெருக வேண்டும் அப்படின்னு காவேரி தாயார், கங்கை, யமுனை, இந்த இந்தியாவில் எத்தனை நதிகள் இருக்கோ நதிகளுக்கு வந்தனம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளுக்கான நல்ல நேரம் பார்க்கலாம் அப்படின்னா காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் மற்றும் பூரம். இன்றைக்கி சந்திரன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. சுக்கிர பகவான் நமக்கு கன்னி ராசியில் மாறி இருக்கிறார். அதனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று ஆடி 18ஆம் பெருக்கில் சில சுப செலவுகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் குழந்தை பிறப்பு மற்றும் மங்களகரமான காரியங்கள், அதற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். மேஷராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. அலுவலக ரீதியாக இன்று பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும். இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் மேஷராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம். 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விரய சந்திரன் மற்றும் விரய சனி இருப்பதனால் இன்று அன்னதானங்கள் செய்வதனால் புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது போகலாம். பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு பாரமும் இன்றைய நாளில் இல்லை. திங்கட்கிழமையான இன்று ரிஷபராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆடி பெருக்கில் உங்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷங்களும் சேரும். சோமவாரத்தில் இன்றைய நாளில் சிவபெருமானினுடைய தரிசனம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறையை தீர்க்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இன்று நல்ல முடிவை எடுக்கலாம். ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு மனம் அமைதியான நாளாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தீராத ஒரு விதமான மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் மற்றும் நண்பர்களால் இருந்து வந்த ஒரு விதமான மனவேதனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறலாம். பழைய நண்பர்கள் உங்களிடத்தில் இருந்து வந்த மன வெறுப்பு மற்றும் இதுவரையில் பேசாமல் இருந்தவர்கள் இன்று உங்களினுடைய அன்பையும் நட்பையும் நாடி வருவது உங்களுக்கு மன ஆறுதல்கள் கிடைக்கும். விட்டுப்போன சொந்தங்கள் மீண்டும் சேருவது இந்த ஆடிப்பெருக்கில் உங்களுக்கு அமோகமான மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் மாறலாம். திங்கட்கிழமையான இன்றைய நாளில் சிவனாலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவரையும் வணங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தெய்வீக பலம் அதிகரிக்கும். குலதெய்வ அனுகிரகங்களும் அதிகரிக்கலாம். இன்று சப்தகன்னி வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகவும் நன்மையை தரும். குலதெய்வங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொண்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம். இன்றைய நாளில் இந்த ஆடி மாதத்தில் இவர்களுக்கு ஆடி பெருக்கில் சந்திரன் குருவை பார்ப்பதும் குரு சந்திரனை பார்ப்பதும் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். மன அமைதி மற்றும் குடும்ப சண்டைகள்
இது நாள் வரையில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் கொண்டாடலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சற்று தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். இன்று ஆடி 18ஆம் பெருக்கில் திங்கட்கிழமையான இன்று பச்சரிசி மற்றும் வெல்லத்தை சிவபெருமான் ஆலயத்தில் தானமாக கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் தீர்ந்து மன அமைதி பெறலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றம் உண்டு. குடும்ப சூழ்நிலைகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தி ஏற்பட இந்த நாள் உகந்தது. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடும். கன்னிராசி நேயர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் மன அமைதியை கொடுப்பார். கணவன் மனைவி உறவில் இது நாள் வரையிலிருந்து வந்த போராட்டங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த வழக்கு விசாரணை மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு. இன்று உங்களுக்கு மனதில் பல நாட்களாகவே இருந்து வந்த மன பயம் விலகும். குடும்பத்தில் ஏற்கனவே இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பெரியோர்களிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் இவை அனைத்தும் இன்று பேசி தீர்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஆடி 18ஆம் பெருக்கில் சந்திரன் மற்றும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்ப போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு மன அமைதி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் உங்கள் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த சண்டைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்டது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு ஒரு மன அமைதியும் குழப்பங்களும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் ஆடி 18ஆம் பெருக்கில் சோமவாரத்தில் சிவனை வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், பாக்கியத்தில் குரு பகவான். குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலும் நன்மைகள் உண்டு. இன்று அம்மன் ஆலயத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் தானம் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் மாறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் ஒரு மன அழுத்தம் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக நன்மைகள் நடக்கும். பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படலாம். வந்து சேர வேண்டிய பணபாக்கிகள் மற்றும் உங்களிடத்தில் இது நாள் வரையில் கடன் பிரச்சனைகள், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணபாக்கிகள் இவை அனைத்தும் இன்றைய நாளில் ஒரு முடிவிற்கு வரும். பண உதவி செய்வதற்கும் மற்றும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவதற்கும் உங்கள் நண்பர்கள் முன்வருவார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இதுவரையில் திருமண பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் மாறும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மனக்கவலை தீரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், இது நாள் வரையில் நீண்ட நாளாக தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் நண்பர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம். இவற்றை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். விநாயகரை வேண்டி இன்று நாளை தொடங்கலாம்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு இன்று நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலிலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகள், சண்டை சச்சரவுகள் மற்றும் அலுவலக போராட்டங்கள் இவை உங்களுக்கு சற்று குறையலாம். அலுவலகத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளினுடைய இடமாற்றமும் மனதில் ஒரு பெரிய பாரத்தை குறைத்தது போல் இருக்கும். திங்கட்கிழமையான இன்று சோமவாரத்தில் சிவபெருமானை வணங்க மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும். கும்பராசினியர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு. இன்று ஆடி பெருக்கில் கும்பராசி நேயர்களுக்கு அலுவலகத்திலேயும் சரி குடும்ப விஷயத்திலேயும் நற்செய்திகள் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடியதாகவே இருக்கும். இன்று உங்களினுடைய மன போராட்டங்கள் மாறும். காலை வேளையில் இன்றைய நாளில் பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று நடந்தேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாகவும் நற்செய்திகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனினால் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் குறைந்து 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆடிப்பெருக்காகும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த ஆடிப்பெருக்கு ஒரு மிகப்பெரிய அமோகமாக அமைகிறது. புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடியது மற்றும் விட்டுப்போன சொந்தங்கள் கூடுவது, பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் சப்தகன்னி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். குலதெய்வத்தை வணங்கி இன்று அன்னதானங்கள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களை முடித்து கொள்ளலாம். இதுவரையில் இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.